அக்னிக்கும் அனலன்னு பேரு. பகவத் விஷயத்துல போருங்கிறது யாருக்கும் தோணாததுனாலே அனலன்னு பேர். தர்பஹா பிறருடைய கர்வத்தை அடக்கிறவன். தர்மா விருத்தே பதி திஷ்டதாம் தர்ப்பம் ஹந்தியேச்சி தர்பஹான்னு பொதுவா சொல்லிவிட்டார். ராவணாதிகளுக்கு அதர்மத்தை செய்த ராவணாதிகளுடைய கர்வத்தை அடகிறான். நீ என்ன பண்ண முடியும் அந்த ராமரிடத்துல? ஆஞ்சன சுவாமி சொல்றாரு இல்லையா, ஏதோ கிஞ்சிது தபசு பண்ணி விட்டு வரம் வாங்கிட்டு திமிரு பிடிச்சு அலையிறியப்பா. உன்னுடைய பராக்கிரமம் புண்ணிய பலன் தானே. கும்பகர்ணனே சொல்றான், புண்ணியம் பலிச்ச நாள் இதுவரையிலும், இனிமே பாபம் பலிக்கிற நாள் வந்துடுத்துன்னு கும்பகர்ணனே ராவணனை பார்த்து சொல்றான். கர்மாதீனமான எதுவுமே அல்பம்தான். இது ஸ்வதசித்தமான பராக்கிரமம் உடையவர் ராமர். ஒரு நாள் தபசு பண்ணல, ஒரு தெய்வத்தினிடத்துல அவர் வரம் வாங்கல. ஆனால் சிருஷ்டி பண்ணின ஜகத்தை வேணா நீ ஆக்கிரமிச்சுண்டு இந்த ஜகத்துக்கு நான் சுவாமின்னு நீ சொல்லலாமே தவிர, அவர் புதுசாவே இந்த உலகம் பூரா அழிச்சு விட்டு இந்த பழைய ராவணன் வேண்டான்னு புது ராவணன் ஒத்தனை அவரே படைச்சு புனரேவ ததா சிருஷ்டும் சத்தோ ராமோ மகாயசாகா என்று சொல்லார். அப்பேற்பட்ட சுவாபாவிகமான பராக்கிரமம் உடையவர். அவர் எதில் போய் நாம் பெரிய ஆளு நீ சொல்லிக்காதேங்கிறார் இல்லையா. தர்பஹா அந்த ராவண கும்பகர்ண ஹிரண்யகசிபுவாதிகளுடைய தர்ப்பத்தை அடக்கினவர். லோக கண்டகர்களாக இருந்தவர். உலகத்தையே ஆட்டி வச்சவர். ராவணனை விட பொல்லாதவன் ஹிரண்யன். உலகத்தையே ஆட்டி வச்சவர். அதுக்கு என்ன சக்கரத்தை எடுப்பான. இவனுக்கு போய் சக்கரத்தை ஐய இவனுக்கு போய் சக்கரத்தை எடுக்கவாகுது என்ன நகைஹி நகங்களாலேயே. அதனால ராவணனை பார்த்து சொல்றார், நான் நினைச்சேன் ஆனால் எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, என்னுடைய கையால நகத்தினாலேயே கிழிச்சு எறிஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்றார். அவரவர்களுடைய கர்வத்தை நீக்கிறதுக்காக இந்த விஷயங்கள். தர்பகா அசுரர்களுடைய கர்வத்தை நீக்கிறதுக்காக